ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10, 11, 12 ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டே 6. ஸோ ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி தான் எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி போட்ட அந்த ஸ்டடி பிளான்ஸையும் பார்த்துக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட்க்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் ஆன் தி ஈக்குவட்டோரியல் லைன் ஆஃப் அ பார் மேக்னெட். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு a long straight conductor using ampere circuit law. அது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஷின் தான். ஸோ எப்பயும் போல் டயக்ராம் தெளிவாக பார்த்துக்கோங்க, அதுக்கு 1 மார்க் வைப்பாங்க. டெஸ்கிரிப்ஷன் பார்ட் கொஞ்சம் எழுதணும். அதாவது நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கன்சிடர் பண்ணுறேன், மேக்னெட்டிக் பார் மேக்னெட் வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஏபின்றது அந்த பார் மேக்னெட்டு. ஸோ இதில் வந்து ஆக்சியல் லைனில் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது லைன்ஸ் வந்து எழுதுவோம்ல. ஸோ அதுதான் டெஸ்கிரிப்ஷன். ஸோ டயக்ராம், டெஸ்கிரிப்ஷன், டெரிவேஷன், ஃபைனல் ஆன்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் மறந்துருச்சுனாலும் டெரைவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் எழுதுகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் அந்த ஆன்சருக்கு மட்டும் 1 மார்க் வைப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா 3rd லெசனில் 3.23 அண்ட் 3.25 இந்த 2 எக்ஸாம்பிள் சம்மும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்குரிய போர்ஷன் இன்னைக்குரியது. நெக்ஸ்ட்டு 12th கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கில் வேப்பர் ஃபேஸ் மெத்தட், அது நெக்ஸ்ட்டு மான் ப்ராசஸ் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல். ஸோ இது ஃபுல்லாக 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம், சம்டைம்ஸ் வந்து 5 மார்க்ஸ்லேயும் கேட்பாங்க. அதே இது 5 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜோன் ரிஃபைனிங் மெத்தட், வேன் ஆர்க் மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் ஜிர்கோனியம் அண்ட் டைட்டானியம், அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் சிங்க். அப்ளிகேஷன் சொல்லியிருக்க கொஷின்ஸ்லாம் ஓரளவு பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா 3 மார்க்ஸில் அதை தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. அப்ளிகேஷன்லாம் அது மாதிரி இருக்க கொஷின் தான். ஸோ அந்த கொஷினை மறக்காமல் பார்த்துருங்க. இன்றைக்கி உங்களுடைய 12th கெமிஸ்ட்ரி போர்ஷனை மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், அது புக்கின் கொஸ்டின். ஆக்சுவலாக 3 மார்க்ஸில் கேட்பாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் லாமுஸ் தியரம், ஒரு பேபி வந்து ஸ்விங்கில் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு வந்து லாமுஸ் தியரம் அப்ளை பண்ணி டெரிவேஷன் கொண்டு வந்திருப்பாங்க, அந்த கொஸ்டின். அது வந்து எக்ஸாம்பிள் 3.14. ஸோ அந்த சம்மு. நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் ஆன் அ லெவல்டு சர்க்குலர் ரோடு. ஸோ அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் கார் டு ஸ்கிட் ஆன் அ லெவல்டு சர்க்குலர் ரோடு. ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலாக 3 மார்க்லேயும் கேட்பாங்க, 2 மார்க்லேயும் கேட்பாங்க. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் வால்யூம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸில் நம்மளால் கண்டிப்பாக இது தான் வரும்னு சொல்ல முடியாது. பட் 3, 4, 5ல் ஒரு அக்யூரேட்டாக ஒவ்வொரு லெசனுக்கு 4 to 5 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் படித்தாலே போதுமானது. ஸோ அந்த கொஷின்ஸில் இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 3.16 அண்ட் 3.17. இது வந்து உங்களுடைய 11th ஃபிசிக்ஸ்க்குரிய போர்ஷன். நெக்ஸ்ட்டு 11th கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் டீட்டெயில் எதுலனாலும் கேட்கலாம், மிக்ஸ் பண்ணி கேட்குற கொஷின்ஸாக தான் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா அப்சர்வேஷன் ஆஃப் ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், அது ஒன்று. அசம்ப்ஷன் ஆஃப் போர் ஆட்டம் மாடல், அதாவது போர் ஆட்டம் மாடலை வந்து கொடுக்கும்போது என்னென்ன திங்ஸ்லாம் அவராகவே அஸ்யூம் பண்ணிக்கிட்டாரு, அந்த அசம்ப்ஷன், அந்த கொஷினை. நெக்ஸ்ட்டு அதுக்குரிய லிமிட்டேஷன். ஸோ லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல், அதால் எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, இதெல்லாம் தப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருக்குள்ள அந்த கொஷின். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் தி ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய பொசிஷனை வச்சு வரும். ஓகேவா? ஸோ அந்த கொஷின். நெக்ஸ்ட்டு வந்து இது உங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்குரியது. ஸோ மறக்காமல் கவர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்குரியது. 10th சயின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் கரண்ட் அண்ட் ஹவு இஸ் இட் கனெக்டட் இன் சர்க்யூட். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய கரண்ட்டை மெஷர் பண்ணுவீங்க, அது சர்க்யூட்டில் எப்படி கனெக்ட் பண்ணணும், சீரீஸாக இல்லை பேரலா அப்படின்னு அந்த கொஷின். வேரியேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆன் திக்னஸ், அதாவது திக்னஸை பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி வேரி ஆகும் அப்படின்ற கொஷின். இது 2 மார்க் கொஷின் தான். டங்ஸ்டன் இஸ் யூஸ்ட் இன் பல்ப் நாட் இன் ஃபியூஸ் வயர், வை ரீசனிங் கொஷின் ஒன்று. விச் கனெக்ஷன் இஸ் யூஸ்ட் இன் டொமஸ்டிக் சர்க்யூட், டொமஸ்டிக் சர்க்யூட் வீட்டில் என்ன கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, சீரீஸாக பேரலாக, இதுக்கு அந்த கொஷின். அது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். ஸோ அதை மறக்காமல் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு ரோல் ஆஃப் எர்த் வயர். ஸோ அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா 3 வயர் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 3 வயரில் எர்த்து வயர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த எர்த்து வயரோடைய யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி தருவோம். அதாவது லைவ் வயர் ரெட் கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கொஷின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 3ல் இருக்க ஃபில்லினும் மேட்சிட்டும் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த கொஷின்ஸை மறக்காமல் படிச்சிடுங்க. ஸோ 10, 11, 12 உங்களுக்குரிய போர்ஷன் இன்னைக்குரியதை மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. டெய்லி கொடுக்குறத அன்னன்னைக்கு படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்களை இன்னும் நீங்கள் ஃபர்தராக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்கும். ஸோ அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஜாயின் பண்ணி பாருங்கள்.
அதுவும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்ற வீடியோஸையும் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிலேட்டடாக தான் போட்டிருப்போம். 11 and 12 and 10 இந்த 3க்கும் ரிலேட்டடாக தான் போட்டிருக்கோம். 11, 12க்கு ஃபிசிக்ஸும் 10க்கு சயின்ஸும் தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாக டெரிவேஷன் கொஷினாக இருந்தால் எப்படி எழுதணும், ஸோ அந்த மாதிரி டிப்ஸ்லாம் கொடுத்துருப்போம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் இதை கவர் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் உங்களால் எடுக்க முடியும். ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாலும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஓரியன்டாகவும் பேசிக்லேருந்து நிறையா போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி உங்களுடைய போர்ஷன்ஸை மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.